ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. இதில் தேங்காய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கடலை போட்டுக்கோங்க. இதில் வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதை மாற்றி வச்சுக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேகப்பட்டு வச்சுருந்தேங்க. அதை உரிச்சிக்கிடுவோம். சுடுது. இதை மாற்றிடுவோம். நல்லா துருவிக்கிடுவோம். நல்லா கிழங்க துருவி எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதில் நம்ம பொடிசாக நறுக்குன சின்ன உள்ளி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இதில் இப்போ ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றுங்க. இதில் இப்போ மிளகு சீரக பொடி போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் இந்த முட்டையை ஊற்றி விடுங்க. துருவி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதை இதில் தூக்கி போட்டு விடுங்க. அதில் இதில் போட்டு விடுங்க. லேஸ் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா முட்டைக்கு நம்ம போட்டோம், அதனால் லேசாக உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. இதனால் சூடாகட்டும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அடையை ஊற்றி விட்டுறோம். சிம்மில் வச்சு வேக விடுங்க. இதை அப்படியே திருப்பி போட்டு விடுங்க. போடலாம். திருப்பியும் இப்படி திருப்பி போட்டு வேக போடலாம். வெந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்தாங்க எக் அடை.